பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நாம் தூய ஆவியானவருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். தூய ஆவியானவரை பற்றித்தான் இந்த வாரத்தின் செய்தி. அவரை பற்றி தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? இதுதான் இந்த வாரத்திற்கான தலைப்பு. அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் நமக்கு ஏன் தேவை என்பது தெரியாதபடி நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று மூவொரு இறைவனின் ஐக்கியத்தோடு தான் இன்றைக்கு திருச்சபை கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆவியானவரின் செயல்பாடு என்னவென்று நம்மில் அநேகர் இன்றைக்கு இருக்கின்றோம். இந்த செய்தி ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆவியானவருடைய செயல்பாட்டையும், ஏன் அவர் நமக்கு தேவை, அவர் நமக்குள் வந்தால் நம்முடைய வாழ்வில் என்ன நிகழும் என்பதை பார்க்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராம். எல்லாவற்றையும் he will teach you all things. எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் எப்படி செபிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இறை வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்தந்த இடத்தில் நாம் எப்படி ஞானமாய் பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதுதான் தூய ஆவியானவரின் செயல்பாடு. அவர் ஏன் எனக்கு தேவை? கற்றுக் கொடுக்கும் ஆவியானவராய் அவர் இருக்கின்றார். இதோ அநேக நேரங்களில் நாம் நிறையவற்றை மறந்து விடுகின்றோம். இந்த வசனம் சொல்லுகின்றது, நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். நினைவூட்டுதலின் ஆவியானவராக அவர் செயல்படுகின்றார். நாம் மறந்த அநேகவற்றை தூய ஆவியானவர் நினைவூட்டுகின்றார். அது மட்டுமல்லாது நம்முடைய பலவீனத்தை அவர் துணையாயிருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய பலவீனத்தில் தூய ஆவியானவர் துணையாக இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்த்தது பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்று. இரண்டாவதாக நம்முடைய பலவீனத்தை அவர் துணை நிற்கின்றார். ரோமர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 26 இவ்வாறாய் கூறுகின்றது, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். நம்முடைய பலவீனத்தை அவர் பலப்படுத்துகின்றார். பலவீனம் என்று சொல்லும்போது 2 வகையான பலவீனங்கள் நமக்கு தெரியும். உடல் ரீதியான பலகீனம், மன ரீதியான பலகீனம். உடல் ரீதியான பலகீனம் உடல் சோர்வுகள், உடல் நோய் நொடிகள். மன ரீதியான பலகீனம் எதிர்கொள்ள முடியாதபடி பாவத்தில் விழுந்து கிடக்கின்றோம், தீய பழக்கத்தில் விழுந்திருக்கின்றோம், தீய உறவுகளில் நாட்டம் கொண்டிருக்கின்றோம். இவற்றில் பலகீனப்பட்டு இருக்கும்போது நம்மால் இதை எதிர்கொள்ள முடியாதபடி பலவீனம் நம்மை தாக்குகின்றது. இப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்து நம்மை பலப்படுத்துவதற்காக, வலுவூட்டுவதற்காக தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்கின்றார். மூன்றாவதாக, ஆவியானவர் வந்தால் அவர் எங்கே தங்குவார், எப்படி அவர் செயலாற்றுவார்? 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 19, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா? தூய ஆவியானவர் எங்கே இருப்பார் என்ற நம்முடைய கேள்விக்கு, தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் தங்குவார். இதோ நம்முடைய உடல்தான் அவர் வாழுகின்ற கோயிலாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த உடலை எப்படி பராமரித்து வருகின்றோம்? எந்த விதத்திலும் நம்முடைய பரிசுத்தத்தை இழக்காதபடி இருக்கின்றோமா? அல்லது மனம் போன போக்கில் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட வண்ணமாய் இருக்கின்றோமா? தூய ஆவியானவர் நம் உடலில் வந்து தங்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கலக்கமற்று இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது அவர் தங்கும் ஆலயமாக இருக்கும். நம்முடைய ஆன்மா எந்த விதத்திலும் பழுதடைந்து போகாதபடி, கரைபடிந்து போகாதபடி கவனமாய் இருப்போம். அப்போதுதான் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து அவரால் செயல்பட முடியும். 4வதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்த பின்பு என்ன நடக்கும், என்ன நிகழும்? திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 8 இவ்வாறாய் கூறுகின்றது: நாம் பலன் அடைவோம், எல்லா இடத்திலும், அதாவது உலகத்தின் கடைசி பரியந்தம் வரையிலும் அவருக்கு சாட்சியாய் இருப்போம் என்று. நாம் பலன் அடைவோம். இன்றைக்கு பலகீனப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவியானவர் வந்து நம்மை பலப்படுத்த போகின்றார். அவருடைய பலன், அவருடைய வல்லமை நம்மிடத்தில் வரும்போது நாம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். 5வதாக, தூய ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதை கேட்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கின்றது, தூய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. லூக்கா அதிகாரம் 11 இறைவார்த்தை 13, விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி, எத்தனை நிச்சயமான காரியம்! நீங்கள் விண்ணக தந்தை இடத்தில் எனக்கு தூய ஆவியானவர் வேண்டும், அவர் எனக்குள் இயங்க வேண்டும், என்னோடு அவர் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் செபித்தாலே போதும், நீங்கள் கேட்டாலே போதும், அவர் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு ஆவியானவரை கொடுப்பார். உங்களிடத்தில் ஆவியானவர் வந்துவிட்டால் நீங்கள் சகலத்தையும் ஆளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறிவிடும், உங்களுக்குள் தெளிவு வந்துவிடும், நிதானம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், பாவமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். எல்லா இடத்திலும் நீங்கள் ஞானவானாய் இருப்பீர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் செயல்பாட்டில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்குள் உங்களை இயக்கி கொண்டு இருப்பது தூய ஆவியானவர். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நேர்த்தியானது, உண்மையானது, வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஆகையால் நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய செயல்பாடு இவ்வண்ணமாயிருக்கும். உங்கள் பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடியவராய் இருப்பார், உங்கள் துணையாளராய் இருப்பார், உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். ஆனால் உங்களுடைய உடல் அவர் தங்கும் ஆலயமாக இருக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவரே உங்களை பலப்படுத்தி விடுவார். எல்லா வகையான சோர்விலிருந்து, எல்லா வகையான பலவீனத்திலிருந்து உங்களை பலப்படுத்தி விடுவார். இன்றைக்கு நாம் தூய ஆவியானவருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். இந்நன்னாளில் தூய ஆவியானவரிடத்தில் செபித்து நம்முடைய எல்லா வகையான தீமைகளிலிருந்து வெளிவர, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிலிருந்து விடுதலை பெற இந்த நேரத்தில் தூய ஆவியானவரிடம் செபிப்போம். நிச்சயமான விடுதலை பெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே இறைவா, தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளையும் ஏன் அவர் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றிலிருந்து ஆவியானவர் எங்களோடு கூட இயங்க வேண்டும். அவர் எங்களுக்குள் வந்துவிட்டால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு, தோல்வி கிடையாது. எல்லா இடத்திலும் எங்களை பார்க்கின்றவர்கள் வித்தியாசமாய் பார்ப்பார்கள். ஏனென்றால் நான் அல்ல அந்த இடத்தில் செயல்படுவது, ஆவியானவர் தாமே என்னை பலப்படுத்தி அவரே என்னை இயக்குகின்றார். அப்போது அந்த இடத்தில் நான் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்ய போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டம் இருக்காது. ஏனென்றால் நான் கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இருக்கின்றேன். ஆவியானவர் எனக்குள் வரும்போது எல்லா தீமைகள் வெளியேறிவிடும், எல்லா பலவீனங்கள் வெளியேறிவிடும். இதோ அவரே என்னை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கின்றார், நம்மை சுத்திகரிக்க கூடியவராய் இருக்கின்றார். ஆகையால் இந்த தீமை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளில் தூய ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று கொண்டவர்களாய் இனி வரக்கூடிய நாட்களில் தூய ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தங்கட்டும். அவரை கொண்டு எங்கள் வாழ்வு சிறப்பாக இயங்கட்டும்.
இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மையும் உத்தமமாய் ஏறெடுக்கிறேன். உயிருள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று